நீர் மாத்திரம் எனக்கு போதும். என்னுடைய பலவீனத்திலே நீரே எனக்கு பலனாயிருந்து, நான் தனிமையில் இருந்த போது நீரே என் தகப்பனாயிருந்து, நான் நோயுற்று இருந்த போது நீரே என் வைத்தியராயிருந்து, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, இந்த புதிய நாளின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அன்போடு கூட வழங்குகிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 5-10 வசனங்கள் முடிய உள்ள பகுதியில், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய நியமங்களை நியாய தீர்ப்புகளும் ஆவன என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். எவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும்? தீய வழிபாட்டிலிருந்து, தீய குணங்களிலிருந்து, சாபமான காரியங்களிலிருந்து, விக்கிரக வழிபாட்டிலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, மார்க்க பேதத்திலிருந்தும், வன்முறையிலிருந்தும், வாக்குவாதத்திலிருந்தும் நாம் விலகி இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுத்த அந்த நியாய தீர்ப்பின் கட்டளைகள், பிரமாணங்கள் கையிலே, காலிலே, உன் நெற்றியிலே, உன் வீட்டின் நிலைக்கால்களில் மறவாமல் எழுதி வைத்து உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். 2வது வசனத்தில் பார்க்கும்போது, நீ துரத்தி விடும் ஜாதிகளை உயர்ந்த மலைகள், குன்றுகள், பச்சையான மரத்தின் அடியில் நாங்கள் வழிபட்டு வந்த தெய்வங்களை எல்லாம் இழித்து விடுங்கள். நம்மிலே இருக்கிற பாவம் என்கின்ற அந்த விக்கிரகம், வறுமை என்ற அந்த விக்கிரகம், தீமை என்ற விக்கிரகம், பொறாமை என்ற விக்கிரகம், இவைகளை இடித்து தகர்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் காலிகளாக மிதித்து போட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலக வரலாற்றிலே வன் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளினுடைய நாள். ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி என்று நடைபெற்ற பாலஸ்தீன சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஜூன் 4ஆம் தேதியை குழந்தைகளால் பாதிக்கப்பட்ட, வன்முறையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, அப்பாவி குழந்தைகளை பன்னாட்டு நாளாக கொண்டாட அவர்கள் உலகம் முழுவதும் உடல் ரீதியாக, மன ரீதியாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களும் கூட அவ்வாணுமாக அவர்கள் நாடோடியாக இருந்த வாழ்க்கையில் பல நிலைகளிலே எதிரி நாடுகளினால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள், சூறையாடப்பட்டு அடிமையாக்கப்பட்டார்கள், வன்முறைக்கு ஆளானார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கைவிடாதபடி கர்த்தர் அவர்களை அனுதினமும் நடத்தி வந்தார். என் அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிந்ததினாலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ மாறாதவராக இருந்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கடவுளுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். கடவுள் விரும்பாத காரியங்கள், நீ யாரெல்லாம் எதிர்த்தாயோ, உனக்கு விரோதமாக எழும்பினர்களுடைய தெய்வங்களை எல்லாம், அவர்களுடைய குன்றுகளை எல்லாம், மலைகளை எல்லாம், அவர்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் சுட்டறியுங்கள் என்று சொல்லுகிறார். அது பூமியில் இராதபடி, அவனுடைய பேர் கூட இராதபடி அழித்து விடுங்கள். உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நீங்கள் அப்படி வணங்க வேண்டாம். உங்களுடைய கடவுளாகிய கர்த்தர் நாமம் விளங்கும்படி உங்களை சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொண்டார். ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை தேடி அவ்விடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட நாமும் உலக வாழ்க்கையில் அன்பான இறை மக்களே, பல மன அழுத்தத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மன பாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்ப கஷ்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், பொருளாதார குறைவில் நாம் தள்ளப்பட்டு, இந்த இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உங்களிலே, என்னிலே அவருடைய கற்பனைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். உபாகமம் 1 அதிகாரத்தில் கொடுக்கும் பொழுது, அவர்களை நடக்கும் பொழுது, நீ வலது இடதுபுறம் விலகாதபடி இந்த கற்பனைகள் எல்லாம் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். நாம் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய
பாக்கெட்டில் வைத்துக்கொள்கிறோம், பைபிளில் ஒட்டிக்கொள்கிறோம், பேக்கில் ஒட்டிக்கொள்கிறோம், கார்களில், வாகனங்களில், பைக்கில் ஒட்டிக்கொள்கிறோம். ஆனால் அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா? இன்றைக்கு அவைகளை கைக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அவற்றை வாழ்நாளெல்லாம் கைக்கொள்ள, உயிரோடு இருக்கும் அதுதான் என்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆயத்தமாக செபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்பான திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு அகில உலக குழந்தைகள் வன்முறை தாக்கப்பட்ட குழந்தைகளுடைய பராமரிப்பு நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற நாளிலும் அப்படியாக இஸ்ரவேல் மக்களும் தேவனுடைய ஆண்டவரை கட்டளையை மீறினதுனால ஆண்டவர் அவர்களையும் ஆண்டவரை பல சிச்சைக்குள்ளாக வழிநடத்தி அவர்களை கொண்டு வந்து, நீ வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நட என்று சொல்லி அவர் அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்க, உங்களுடைய சத்திய வசனங்களை எங்கள் கால்களுக்கு தீபமாக வைக்க, பாதைக்கு வெளிச்சமாக வைக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.